ஆதித்யாக்கு வருவோம். the man of the series வந்து I think I want to give it to Ravi Shastri. டேய் And he just lets it go through nicely. December 19th ஓகே 36 ஆல் அவுட். விராட் கோலி வந்து திருப்பி இஸ் கோயிங் பேக். ஷம்மிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இஷாந்த் சர்மா ஆல்ரெடி வரல. அந்த அந்த நிலைமையில நீ as a கிரிக்கெட் ஃபேன் ஆனஸ்டா நீ என்ன 4-0 நினைச்சியா இல்ல இந்தியா வந்து அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா? என்ன நினைச்ச நீ? பிஃபோர் ஐடியா அந்த அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் நான் சொல்றேன். 2 பேரும் நான் வந்து வண்டி ஓட்டிந்தேன். இவன் வந்துட்டு வண்டி ஓட்டி முடிச்சுட்டு ஆர்வில இருக்கோம்டா. சோ இவன் வண்டி ஓட்டி முடிச்சுட்டு இவன் வந்து ஒரு நேப் எடுத்து இருந்தான். சரிடா மேட்ச் ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு அப்படியே அரௌண்ட் ஒரு 7 PM அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு போல இருக்கு. அப்படி தூங்கி ஏன் தான் இந்த சுத்தி கிட்ட வந்து சும்மா ஸ்கோர் பார்க்க சொன்னேன். அவ வந்து அவதான் என் பக்கத்துல உட்காந்தா. ஆதித்யாவும் ஜெயஸ்ரீ நேப் எடுத்திருந்தாங்க. இவன் வந்து ஏன் கரெக்டா 10 நிமிஷத்துல என்னடா இது அப்படின்னு கத்தினான். என்னடா இது ஸ்கோர் சொல்லுன்னு. என்னடா 36 ஆல் அவுட்ரா அப்படிங்கிறான். 36 ஆல் அவுட்டா? அங்க அப்புறம் தான் வந்துட்டு ஃபுல் மேட்ச் அனாலிசிஸ் பண்ணாங்க அவங்க அப்பா கூட. எனக்கு என்னன்னா பாக்காம எப்பறம் அனாலிசிஸ் பண்ணா? இல்ல நான் என்ன பண்ணேன் நான் என்னாச்சு இப்ப என்ன நம்ம விளையாடாம செமையா பேசலையா? அந்த மாதிரிதான் நம்ம இல்லடா என்னாச்சு நான் வந்து அந்த குரூஷியல் இந்தியா வந்து 53 ரன்ஸ் லீடு அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரி லீடு எடுத்துட்டாங்க. பர்ஃபெக்ட் டைம் இந்தியா பேட்டிங்கு. இன்னைக்கு நைட்டு நம்ம போயிட்டு பார்க் பண்ணி சூப்பரா பார்க்க போறோம். ஸோ அதனால நான் வந்து பயங்கரமா பிளான் பண்ணி தான் படுத்து தூங்குனேன். ஸோ அப்படி தூங்கி எழுந்து சரி இந்தியா பேட்டிங் பார்க்கலான்னு ஆர்வமா போன் எடுத்து போனை ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே அந்த கிரிக்கெட் போல பார்த்தேன். வில்லோ டிவில கூட நான் பார்க்கல. கிரிக்கெட் போல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 36 for 10 போட்டிருந்தது. என்னடா அது தப்பா போட்டிருக்கு போல இருக்கு 360 அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் அப்படியே நீ இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா ஒரு மாசம் ஜெயிச்சிட்டாங்க. வச்சா நீ என்ன பண்றீங்க? மேட்ச் பாத்தியா? லாஸ்ட் டே நான் கடைசி செஷன் அந்த கடைசி ஒரு 1.5 hours தான் பார்த்தேன். நல்லவேளை வந்து ஒரு லிங்க் அமிச்சான். உட்காந்து நான் வந்து ஐ தாட் நிகர் டிராக் தான் ஆடுவாங்க இந்தியா. பூஜா வேற பாடிட்டு இருந்தான் செம்மையா. சரி அவன் வேற பாடியில எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி ஆடிட்டு இருந்தான். கொஞ்சம் லைக் கர்பிங் இஸ் இன்ஸ்டிங்க்ட் இல்ல. இட்ஸ் நாட் கோயிங் ஃபார் தி பிக் ஷாட்ஸ். எனக்கு என்னமோ பாடியில வேணும்ட்டு வாங்குற மாதிரி இல்ல. அதுவா வந்து அடிச்சிச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா அவங்க போடுறாங்க. அது அடிக்குது வந்து நடராஜன் சொன்னானே அஸ்வின் இன்டர்வியூல பால் தெரியல ஸ்டார்ட் பால் தெரியலனா. சோ அதான் அப்படியே பாத்துட்டு இருந்தேன். சரி டிரா தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு மேட்ச் எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு அப்போ கிரிக்கெட் போல மட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டேன். நைட்டு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு எனக்கு. நான் தூங்க போயிட்டேன். சரி அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்கு வேலை இருக்கும்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. அப்புறமா தான் பார்த்தா மேட்ச் அப்படியே சூடு பிடிக்குது. நானு ஆதித்யா கோகுல் பயங்கரமா சாட் போயிட்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா எப்படி ஆகும் பாடுறா போறாங்கடா வின்னுக்கு போறான். ஆதித்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான் வின்னு கண்டிப்பா வின்னு. கோகுல் சொல்லவே தேவையில்ல. நம்ம ஆசி ஃபேன் ஆஸ்திரேலியன் ஃபேன் எதுக்குடா சும்மா வின்லாம் போயிட்டு ஐ திங்க் தே கேன் பெட்டர் ப்ளே ஃபார் தி டிரா அப்படி இப்படின்னா. அப்புறம் பார்த்தா புஜாரா அவுட். ஆமா புஜாரா அவுட் நானே வந்து ஒரு குவிக் ஃபயர் 30 ஆன் மாடி குவிக் ஃபயர் 30. இல்ல இது ரஹானேக்கெல்லாம் அப்புறம் வெறும் பந்தும் புஜாராவும் ஆடிட்டு இருக்கும்போது அது 90 runs to win இருக்கும்போது. ஆமா அப்புறம் வந்தான் வாஷிங்டன் சுந்தர். ஐயோ நான் இன்னிங்ஸ்ரா கொஞ்சம் கூட அவன் டெபியூல இருக்கிற ஒரு இதுவே காமிக்காம. அதுவும் அந்த பேட் கமின்ஸ் 6 was like the most defining moment for me in that innings. ஏன்னா அவ்வளவு நேரம் வந்து ஓகே ஜஸ்ட் see off the end கமின்ஸ் நியூ பால் இன்னும் 2ல ரிஷப் பந்த் will take on line அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் லைன் வாஸ் பவுலிங் நெகட்டிவ் லைன் நினைக்கிறேன். நிறைய அவுட் சைட் ஆஃப் போட்டு நிறைய மிஸ் ஆச்சு. அந்த 6 was like defining. அதுக்கப்புறம் தான் ஓகே ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இந்தியா இஸ் கோயிங் டு வின் திஸ் கேம். வின் ஆர் லூஸ் தேர் இஸ் நோ டிரா தேர் அப்படின்னு அப்பதான் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சிச்சு. கோகுலுக்கு வந்து தெரியும் இந்த கொஸ்டின் பிடிக்காதுன்னு. 2001 சீரீஸா 2005 ஆஷஸா இல்ல இந்த சீரீஸா? உன்னை பொறுத்த வரைக்கும் இது டாப் 5ல வருமா இந்த சீரீஸ்? இல்ல என்ன நினைக்கிறேன்? கோகுலுக்கு தானே? கோகுல்
டாப் 5ல கண்டிப்பா வரும்டா. ஏன்னா வந்துட்டு தேர்ஸ் லாட் ஆஃப் ஐ மீன் டெஃபினெட்லி நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் 1 டேஸ்ல வந்துட்டு 2 மேட்ச் ஏதோ 370 அந்த மாதிரிலாம் விட்டாங்க. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 36 ஆல் அவுட் ஆனோடனே அண்ட் விராட் கோலி இல்ல, odds were all against them. So there was like impossible to even remotely think that யாராவது வந்துட்டு இந்த மாதிரி 2-1 அதுக்கப்புறம் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஐ மீன் எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு இப்போ அப்பெல்லாம் ஒரு 2000 early 2000s பார்த்தோன்னா மெயின் பவுலர் இன்ஜுரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஜஹீர் கான் இன்ஜுரி ஆயிட்டானா முனாஃப் பட்டேல் வந்து போடுவான், கடுப்பா இருக்கும் பாக்குறதுக்கு. இல்ல இந்த தெபாசிஸ் மகாந்தி, அபே குருவில்லா இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் கிடைச்சாங்க. அதுக்குன்னு 2 ஏரா முன்னாடி போயிட்டான் பாரு. அதுதான் ஜஹீர் கான் ஏரா, அதுக்கும் ப்ரீ ஜஹீர் கான் ஏரா அந்த டைம்லயும் இல்ல கரெக்ட். ஐ திங்க் 2001 சீரிஸ் வந்து தோனி வந்து கல்கட்டா டெஸ்ட் வந்து 2001 சீரிஸ்ல வந்து கங்குலி நியூ பால் ஸ்ரீநாத்தோட. இல்ல ஜஹீர் கான் ஜஹீர் கான் பட் இந்தியால கங்குலி நியூ பால் ஸ்பின்னர் வச்சாங்க. ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படலன்றதுக்காக 3 ஸ்பின்னர் ஆனாங்க. அதனால தான் வந்து ஜஹீர் கான் கங்குலி வந்து இல்ல. நீ அவே சீரிஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ஆச்சுன்னா இந்தியா காலி தான். நீ சொல்ற மாதிரி இந்த நோ கமிங் பேக். இல்லடா, ஹிஸ்டாரிக்கலி நமக்கு அந்த மாதிரி ஒரு லக்ஸரியே இருந்தது கிடையாது. there will be someone to come and replace the உமேஷ் யாதவோ இல்ல பும்ராவோ இல்லாம வந்து another பேஸ் பவுலர் இருப்பான்றதே டீம்ல டவுட். ஐ மீன் this இது 20 year டீம், அதுவும் வந்துட்டு மேன் டு மேன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஐ மீன் எல்லாரும் சொல்றாங்க இது ஃப்ரெஷ் லெக்ஸ், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் ஸ்டில் a new player to have that mindset to Smith is playing really well. இந்த இவன் வேற வார்னர் was out of form, but it was a decent batting, if not the best batting lineup. அவங்க கிட்ட 20 wickets எடுத்து இந்த மாதிரி வந்து it really is என்ன சொல்றது as a team performance வந்து 2001ல வந்து இதே மாதிரியே ஒரு இண்டிவிஜுவல் ஹை பர்ஃபார்மன்சஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ டிராவிடா இருக்கட்டும், லக்ஷ்மணா இருக்கட்டும், ஹர்பஜனா இருக்கட்டும், இண்டிவிஜுவலி ஹை பர்ஃபார்மன்ஸ். இங்க வந்து எவ்ரி செஷன் இல்ல எவ்ரி டே வந்துட்டு ஒரு பர்ஃபார்மர் மாதிரி வந்தது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் எவர் சீன் சம்திங் சிமிலர் டு தட். கரெக்ட். வேர் டு யூ ரேங்க் இட்? I think it's right up there with 2001 series. I wouldn't say okay that's better, or I mean there are the numbers are different, the factors are different. ஆனா அதுவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு they put us in back foot. இப்போ வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ஸ்ல வந்து we are in back foot, but nobody it's right up there for sure. But looking ahead, I don't want to draw any conclusions that okay this is how we are going to be playing with this grit and determination la irukum. One of series எப்படியோ somehow the boys picked up and played வந்து I can totally give it up to them to be one of the top 5 series wins for India. பொறுத்த வரைக்கும் எங்க டர்ன் ஆச்சு சீரிஸ் லைக் எனக்கு வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் வார்னர்ஸ் இன்ஜுரி, எனக்கு வந்து வார்னர்ஸ் இன்ஜுரி செகண்ட் ஓடிஐக்கு அப்புறம் அவனுக்கு இன்ஜுரி ஆச்சு. அது ஒரு செம்ம டர்னிங் பாயிண்ட் நான் நினைச்சேன். ஏன்னா வார்னர் இருந்தா இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் பர்ன்ஸ் யாரும் அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்ஸ்மேன்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. சோ அது பொறுத்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டர்னிங் பாயிண்ட். உன்னை பொறுத்த வரைக்கும் எது டர்னிங் பாயிண்ட் டெஸ்ட் சீரிஸ்ல? டர்னிங் பாயிண்ட் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் வந்து ஸ்மித் அவுட் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சுப்பாரு இந்தியா வின்னு. அங்க அப்பதான் எனக்கு வந்து இந்தியாவோட அப்ப 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டாங்க டக்குனு ஃபர்ஸ்ட் செஷன்லயே. கரெக்ட். எனக்கு இன்னொரு என்ன பிடிச்சதுன்னா ரஹானே கிட்ட நம்ம மோர் தென் இப்ப நீ சொல்றியே இந்த 2018 to 2018 சீரீஸே இந்தியா சூப்பரா போலிங் போட்டாங்க. சோ ஒரு அப்பயே வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவை லெஸ் தேன் 3 ரன்ஸ் per ஓவர்ல கண்டினியூஸா போலிங் போட்டுனே இருந்தா அவங்க தே ஆர் கிவிங் விக்கெட்ஸ் லைக் ஃபிளிக் பண்ணி சும்மா ஸ்கொயர் லைன்ல கேட்ச் கொடுக்குறாங்க. ஸோ ஜடேஜாவோட விக்கெட்ஸ்லாம் பாரு, ஸ்கொயர் லைன்ல கேட்ச், ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச், இந்த மாதிரி டிஸ்மிசல்ஸ்லாம் எக்கச்சக்கம். நீ அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்களே அவுட் ஆயிடுவாங்க, நீ கண்டெயின் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீ அந்த ஜடேஜாவே சொன்னது. அந்த ஸ்மித் வரதுக்கு முன்னாடி வேடோட கேட்ச் மேல போச்சு, கில் வந்து விட்டுருப்பான், ஜடேஜா அந்த கேட்ச் பிடிச்சான், அது செம்ம டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த கேட்ச் விட்டுருந்தாங்கன்னு இல்ல ஜடேஜா நாங்க அதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல the 3 people who replaced ஜடேஜா, கில்
அண்ட் பந்த் அவங்களோட எக்ஸாக்ட்லி 131 ரன் இந்தியா லீடு. பேசிக்கலி அவங்க எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் இவங்க தான். இந்த ஜடேஜாவோட அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இன்கிரெடிபிள், சான்ஸே கிடையாது. அது டீம் டெப்த் வந்து 2018லயே வந்து அப்பயே சொன்னாங்க இந்தியாவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெப்த் பயங்கர ஜாஸ்தி இருக்கு. அந்த வருண் நேரான்னு ஒருத்தன், அப்புறம் வந்து இருக்காங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி இன்கிரெடிபிள் டீம் அப்படின்னு 2018ல வின் பண்ண உடனே அப்படி சொன்னாங்க. அது எல்லாமே அந்த பவுலர்ஸ்லாம் போய் இப்போ அந்த சோ இந்தியாவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இந்த விக்கெட்ல நம்ம டைட் லைன் அண்ட் லெங்க்த்ல போட்டோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இவங்க அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் உள்ள வந்திருக்காங்க. அது எம்சிஜில. அஸ்வினோட ஸ்பின் தான் வந்து டர்னிங் பாயிண்ட். அஸ்வின் நல்லா போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பேசிக்கலி ஒரு ஃபர்ஸ்ட் செஷன், அதுவும் என்ன சொல்றது, டாஸ் தோத்து இந்தியா பவுலிங் போட்டு டே 1ல ஆஸ்திரேலியாவை 190 ஆல் அவுட் பண்றதுன்றது அன்ஹர்ட் ஆஃப், அது எம்சிஜில. ஸோ அதுதான் தட் கேவ் கான்ஃபிடன்ஸ். ரஹானேவோட கேப்டன்சி அன்பிலீவபிள். ரஹானே வந்து வாஸ் மோர் காமாவும் இருந்தா. அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் டாப் டிரா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஒரு இட் ஃபெல்ட் as if India were all they never gave up. ராணே பாயிண்ட்க்கு நம்ம திருப்பி வரலாம். அதுக்கு முன்னாடி வச்சா உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன டர்னிங் பாயிண்ட்? இதேதானா இல்ல வேற ஏதாவது யோசிச்சிருக்கியா? ஐ மீன் அவன் கிட்டத்தட்ட சொல்லிட்டான். அதுதான் இன்க்ளூஷன் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா டு மீ வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அவன் கொடுத்த அந்த டெப்த் அண்ட் சப்போர்ட் இன் தி bowling as well as இந்த கடைசியில பேட்டிங்ல அடிச்சதும் ரெண்டுமே வந்து வாஸ் லைக் கம்ப்ளீட்லி எக்ஸெப்ஷனல். ஒன் திங் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அதான் போன 2018லயே அந்த கிரிட்டிசிசம் பண்ணாங்க. அந்த டிராப் இன் விக்கெட்ஸ்னால இப்போ பிச்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு பயங்கரமா. அது இட் சூட்டிங் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் எஸ்சிஜி விக்கெட் இன்னும் சொத்த விக்கெட், இது பயங்கர ஸ்லோ. அண்ட் எம்சிஜியும் ஃபர்ஸ்ட் டே பேசிக்கலி 4 பிச்சில் வந்தது. ஸோ 2018லயே. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் ஆனா த பிச்சஸ் இன் ஆஸ்திரேலியா ஆர் ஃபேவரிங் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் தெர் இஸ் நோ லேட்ரல் மூவ்மெண்ட். ஒரு ஸ்விங் ஆக மாட்டேங்குது ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு. ஸ்டார்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விங்கே ஆகல. அவன் அட்லைட்ல வந்து மயங்க் அகர்வாலுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்விங் ஆனதுக்கு அப்புறமா அவன் வந்து த்ரூ அவுட் த மேட்ச் ஸ்விங்கே பண்ணல. ஸோ பேசிக்கலி ஸ்விங் வந்து ஏர்லடா பிச்சுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் வருது? இல்ல சோ உனக்கு ஆஃப் தி விக்கெட் நம்ம அது சீம் தானே, சீம் மூவ்மெண்ட். என்ன எவ்வளவு ஸ்விங் போட்டான் பாரு. நம்ம ஷர்துல் தாக்கூர் கன்சிஸ்டன்ட்லி அவுட் ஸ்விங் போட்டனே. ஐ திங்க் pace at which they are bowled கூட கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறதுனால I think they are not trying to swing the ball, they are aiming to hit the crack and seam தான் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த அளவுக்கு சீம் ஆல. I think அந்த மாதிரி விக்கெட் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லாததுனால இந்தியன்ஸ்க்கு ஆஸ்திரேலியால they will always play bet good ன்னு தோணுது எனக்கு இனிமே going forward. இனிமே அதனால ஏன்னா வந்து அந்த இந்தியா இருந்த டீம் early 2000ஸ்ல இருந்த டீம் வந்து I mean in my opinion far better team than this team. பட் we did not have success ல. பட் ஏதோ மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னு தெரியல. இப்போ நீ சொல்ற மாதிரி I think drop in pitch தான் மாறி இருக்கு. drop in pitch கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. definitely கொஞ்சம் and attitude of players, fitness of players, I think these two things have changed. definitely ஆமா. and அது மட்டும் இல்லடா, we have been like traveling to Australia pretty frequently. இப்போ of late பார்த்தேன்னு வெச்சுக்கேன் 2011 4 years போறோம். ஆமா, முன்னாடி 4 years கூட இல்ல. இப்போ 91 92 சீரிஸ்க்கு அப்புறம் நம்ம 99ல போனோம். 7 years. ஆமா கரெக்ட். பட் இப்போ பார்த்தனா 2014ல போனோம், திருப்பி 2018, திருப்பி 2020. so the frequency with which they face each other அதுவும் has increased a lot. and அவங்க bowlersலாம் இப்போ they are no more like the unknown மாதிரி இல்ல. if you see Cummins ஆகட்டும், IPL எல்லாம் IPL ஆடுறாங்க. ஆமா ஆமா. கில் அத நெட்ஸ்ல ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கமின்ஸ். பியர் ஃபேக்டர் இல்ல அந்த அளவுக்கு. இப்போ 140s and 150s ஷார்ட் பிட்ச் bowlingலாம் வந்து இந்தியாக்கு பயமே கிடையாது. இப்போ ஷார்ட் பிட்ச் bowlingலாம் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து they are pulling in front of the wicket. முன்னாடிலாம் வந்து இப்போ பாரு இல்லனா இந்த புஜாரா மாதிரி ஷாட் இல்லாதவன் அடி வாங்குறான். பட் ஆனா கில்லோட கான்ஃபிடன்ஸ் இப்போ பாரு, வாஷிங்டன் சுந்தர், இந்த புது பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஷார்ட் பிட்ச் bowling பாரு. So to finish up, அது என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்தியன் பேஸ் அட்டாக்கும் பயங்கரமாயிடுச்சு. ஈவன் இப்ப பும்ரா இப்பெல்லாம் கூட அவங்க கூட 145 இதெல்லாம் போடலாம். பெயின் வந்துட்டு ஒரு நல்ல இது பண்ணிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ நோ தட் இப்போ ஸ்டார்க்கு வந்துட்டு ஒன்றும் இஸ் நாட் கெட்டிங் எனி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிச் அப்படின்ற போது இஃப் இஸ் காட் த ரா பேஸ்
அவனை வந்துட்டு இன்னும் ஃபுல் லென்த் போட விட்டு மேபி ஆஸ்க் ஹிம் டு கீப் இட் டு த ஸ்டெம்ஸ் அண்ட் கெட் லக்கி தட் த பேட்ஸ்மேன் வில் மிஸ் த பால், ஒரு எல்பிடபிள்யூ போல்டோ அந்த ஒரு ட்ரிக் பண்ணாம சும்மா ஒண்ணுமே வராத பிட்ச்ல அந்த டிராப் இன் பிச்சஸ்ல சொன்ன மாதிரி பேஸ் கம்மி ஆயிடுச்சு. மறுபடியும் எவ்வளவு நாள் தான் ஷார்ட் பிச் போட்டு நீ என்ன பண்ண முடியும்? இந்த அஸ்வினோட சீரீஸ்லாம் இந்த வீடியோ சீரீஸ் இருக்குல்ல, அதுல அவன் சொன்னானே விஹாரி கூட பேசினானே எவ்வளவு தாண்டா போடுவான் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. அதை விட்டுட்டு அந்த ஒரு இது காமிச்சாங்க பத்தியா, அந்த பால் கிராக்கர் இது இந்தியன் bowling ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாங்க. இவங்க ஸ்டம்பே அட்டாக் அந்த ஸ்டம்ப் ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு 5% பால்ஸ் கூட வந்து வரல. So it was easy to but not taking anything away from what they performed. ஆனா இப்ப to back to that point, இப்ப even our batsmen are facing these very good bowlers in the nets, so they're also getting used to playing good pace bowlers, which actually helps them when it comes to even நீ வந்துட்டு அபய் குருவிலாவையோ ஹர்வீந்தர் சிங்கையும் தான் நெட்ல ஆடுறேன்னா குருவிலா நல்ல போலடா. என்ன பாவம் குருவிலாவே டார்கெட் அவனுக்கு குருவிலா மேல செம்ம காண்டினமா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரஹானே சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. நம்ம அது அந்த பாயிண்ட் சொல்லாம அவன் ஒரே 1-2 டெசிஷன் என்ன சூப்பர்னு நினைக்கிறேன்றது சொல்லுங்க. அவன் நல்லா ரிசல்ட் ஷோ தட் he has done well, but can you tell 1 or 2 instances where கோலி ஒரு வேற மாதிரி பண்ணிருக்கலாம், ரஹானே வேற மாதிரி பண்ணல? என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ரஹானே வாட் he did is say there's a லீடரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் நல்லா பண்ணான்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் they formed sub leaders. I think Ashwin played an incredible leadership role. Bumrah was the spearhead, and Pujara and Rahane, basically Pujara was also the another leader. So these four basically the division of labor was well established in Rahane's captaincy. Kohli வந்து he takes his decision on his own instincts. So that dictatorial இருக்கும். So அது வந்து sometimes it might backfire, but ana Rahane basically I really felt that players also felt confident performing under Rahane better than Kohli. கோலியோட இன்டிமிடேட்டிங் ஃபேக்டர் இல்லாம ரஹானே was more of a calming influence. So that was visible for every bowler who was coming and performing, and decision making என்ன சொல்லுவாங்க. I think he used the strike bowlers very well. I think whenever we needed a wicket, he really got in Bumrah at the right time, and he used Siraj in the fourth test match at the right time to take in wickets. So the strike அது மட்டும் இல்லடா ஆதித்யா, நம்மளே வந்து ஒரு மேட்ச் இங்க பாத்துட்டு இருந்தோம்ல, நம்ம பார்த்தம்போது he was operating Bumrah and Ashwin at the same time from opposite ends, அப்படியே ஸ்விட்ச் பண்ணான் சிராஜ் and ஜட்டுக்கு. சோ அந்த கன்சிஸ்டன்ட் பிரஷர் வச்சுட்டே இருக்கு. சும்மா அக்ரெஷன்னா என்ன, மூஞ்சிக்கு நேரா போய் கெட்ட வார்த்தை திட்டுறது மட்டும் அக்ரெஷன் கிடையாது. இது இந்த மாதிரி இதெல்லாம் தான் the tactics மாதிரி பெரிய அக்ரெஷன் கிடையாது. அப்படி பார்த்தா மகேந்திர சிங் sometimes I felt that தோனியோட இன்ட்ரெஸ்ட் sometimes his thoughts will deviate, and that really affects the performance of the team னு தோணும். Especially 60th over 70th over னா தோனி will play for the கொஞ்சம் drift ஆகும், கேம் கொஞ்சம் drift ஆயிடும். அப்படியே 80 வந்து ஒரு to play for the new ball கான்செப்ட்ல தோனி வந்து யோசிச்சினா basically he allowed the game to drift time and time again. இவங்க ரஹானே கேப்டன்சில he never let weak Thailanders score. He never let the game drift. So இந்த மாதிரி எக்கச்சக்க, I mean there are a lot of things he did right things. He kept the bowlers fresh. But இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீம் வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணது இது ஓவர் நைட் கிடையாது. கோலியோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த டீமோட திங்கிங்ல இருக்கட்டும் எல்லாத்துலயும். I'm not discounting Kohli's contributions. I'm just saying இதெல்லாம் தான் it would have helped the team. Definitely கோலியோட எத்திக், ஐ மீன் அவனோட வர்க் எத்திக்கா இருக்கட்டும், play bold னு சொல்றானே, அந்த play bold was basically felt across it resonated against basically ரிஷப் பந்த் மாதிரி ஆளுங்க, கில் மாதிரி ஆளுங்கலாம், எஸ்பெஷலி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஐ திங்க் கோலியோட philosophy is what is resonating. எனக்கு ஒரு क्वेश्चन, இந்தியா வந்து 36 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, அடிலைட்ல அவன் டாஸ் ஜெயிச்சு இந்தியா பேட்டிங் போட்டிருக்கலாம்ல. பிரஷர் அவங்க எதுக்கு பேட்டிங் எடுத்தாங்க? I think இல்ல statistically MCG ல வந்து they favors the team batting first. பட் அந்த கான்டெக்ஸ்ட் யோசிச்சு பாரு. கோலி கிடையாது, அப்பதான் அந்த ஸ்கார் இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஸ்கார் இருக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி they should have put India in. அந்த இந்தியா அவங்க கான்ஃபிடென்ட்டா விளையாடி இருக்க மாட்டாங்க.
ஆமா அவங்க ஆக்சுவலி ஐ valid டோன்ட் point. திங்க் அவங்க பிட்ச் ஒழுங்கா பார்த்தாங்களா, என்ன அனாலிசிஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்போ அப்படின்னு தெரியல. பட் மேபி தே ஜஸ்ட் வென்ட் வித் தி ஹிஸ்டாரிக்கல் ஆட்ஸ் இந்த மாதிரி தட் ஆர் maybe they were they really took India lightly. I feel Correct. that கண்டிப்பா because they thought maybe we can bat them out of the game next game. Okay, if they play good, if Smith and Warner score centuries, they could have easily basically they would have batted India out. வார்னர் இல்லடா, வார்னர் MCG ஆடலையா? Yeah, இல்லடா. பட் யூ ஆர் ரைட். ஸ்மித் வந்து அஸ்வின்ல அவுட் ஆகலன்னா, he would have ஸ்மித் அவுட் ஆகலன்னா he would have scored a century for sure. ஸ்டார்டிங்ல அவுட் ஆகலன்னா அதான் சொல்றேன். So basically that would have been the strategy. Actually, Tim Pine might go down as the worst Australian captain நினைக்கிறேன். அவன் பாட்டு you can't just say that. ஏன்னா ஆஷஸ் எந்த இதுல இருந்து ஜெயிச்சாங்க டர்ன் அரவுண்ட். இல்ல அது விட்டு லைக் அவன் என்ன கான்டெக்ஸ்ட்ல டீம் எடுத்துண்டா அதெல்லாம் இருக்குல்ல. லைக் ஐ திங்க் இஸ் டன் a great job. அதுதான் இப்ப ஐ திங்க் அந்த ஆய்கியா சொன்ன பத்தி அந்த தோனியோட இது ஃபேக்டர் ஆஃப் 60 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஹீஸ் பிளேயிங் ஃபார் த நியூ பால் அப்படி இப்படின்னு எனக்கு இந்த டீம் ஐ திங்க் இட் மைட் பி அ கீப்பர் கேப்டன் காம்பினேஷன். எனக்கு பிகாஸ் தேர் ஆல்சோ இல்ல அவன் ஒவ்வொரு பாலும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அவன் வந்துட்டு ஹி ஹஸ் டு லுக் இன்டு ஹிஸ் கீப்பிங் ஆல்சோ. இல்ல அதுவே வந்துட்டு அவன் கீப்பிங் பர்ஃபார்மன்ஸ் கூட அது வந்துட்டு அஃபெக்ட். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, வென் இஸ் ஆன் த ஃபீல்ட் இஸ் நாட் திங்கிங் அபவுட் ஹிஸ் பேட்டிங், இஸ் லுக்கிங் அட் த பிட்ச் அண்ட் எவ்ரிதிங். இப்போ பவுலிங் கேப்டனா இருந்தானா அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஹி ஹஸ் டு லுக் இன்டு ஹிஸ் பவுலிங், அப்புறம் அந்த கேப்டன்சி ஃபீல்டிங் அதெல்லாமும் அவன் பார்க்கணும். இந்த பேட்ஸ்மேன் கேப்டன்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் எனக்கு. அது வந்து டு ஆக்சுவலி ஃபோக்கஸ் சோல்லி ஆன் ஃபீல்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வைல் ஃபீல்டிங். பேட்டிங் அப்புறம் யூ ஆர் நாட் திங்கிங் அபவுட் அதர் திங்ஸ்ல. சின்ஸ் we are talking about analogies இல்ல, இப்போ வந்து நீ பார்த்தனா it can similar comparison would be like India's home loss to England in 2012. First test match அதே மாதிரி வந்து we had a very upper hand, we won it. Full strength squad. சச்சின் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஆமா, சச்சின் புஜாரா எல்லாரும் இருந்தோம். ஹோம் ட்ராக் அது அப்படியும் வந்து அடிச்சாங்க. they won the series also eventually. கெவின் பீட்டர்சன் பயங்கரமா ஆடினது சரி, மாண்டி பனேசாரோட ஸ்பின்னு ஆக்சுவலி செம்ம அனாலஜி. ஏன்னா இந்தியா வந்து ஸ்பின் மொயின் அலியா ஸ்வான் மாண்டி பனேசார் அவங்க லைக் இந்தியா பேசிக்கலி ஒரு ஸ்பின்னர் வந்து இந்தியாவை காங்கர் பண்ண மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஐ திங்க் அந்த 2004-05 ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இந்தியா இருந்துச்சு பாத்தியா, கில்கிரிஸ்ட் கேப்டன்சி. ஆக்சுவலி இதே மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் வந்து கில்கிரிஸ்ட் கேப்டனா இருப்பான். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் கில்கிரிஸ்ட் கேப்டன், 2 மேட்ச் பாண்டிங் கேப்டன். அந்த won the series 2-1 ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு அந்த வெரி சிமிலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ அது பாத்தீனா ரஹானே இஸ் ஒன் ஆஃப் கேப்டன் சிமிலர் கில்கிரிஸ்டோட என்டையர் கரியர்ல பாத்தீனா he has captain only 5 matches similar to Rahane. 4 matches won 4, 1 draw 1 lost அந்த மாதிரி இது இருக்கு. So Rahane is kind of like he's there and he's thinking about the game for like 10 years, right? அந்த ஒரு இது இருக்கு. And Gilchrist is very similar thought process people கூட நான் சொல்லலாம் when it comes to the game. And இது ரஹானேயோட கேமா இருக்கட்டும், கில்கிரிஸ்ட் இஸ் மோர் அக்ரெசிவ் and a very different person altogether. பட் அந்த சீரீஸ் வந்து இட் குட் பி ரைட் தேர். ஏன்னா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு they are winning in India for the first time or after a very long time. After a really long time. அந்த final frontier அப்படினு சொல்லுவாங்க. 2004 India 2005 ஆமா. Where Australia came to India and beat. Correct. We almost had a full team நினைக்கிறேன். Yeah, full strength team. But they were also full strength. They were also full strength. ஆமா, அதுதான். So அந்த very similar results and very similar performances to that இது தோணுச்சு எனக்கு இந்த சீரிஸ். ஆக்சுவலி இப்போ இந்த கேப்டன்சி இதனால இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்த ஓடிஐன்னு ரோஹித் சர்மா கொடுத்துருங்கப்பா, டெஸ்ட்ன்னு ராணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அது என்ன ஆதித்யா என்ன நினைக்கிறேன்? அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணலாமா? கோலி as a captain is good ன்னு நினைக்கிறியா? I mean, constantly you need to keep on changing. Okay, well, you cannot we cannot but Dhoni was there for almost 10 years, no? Captain of almost 10 years. I agree, but Anasi, I really feel that with the current overload of I think Kohli, I feel that RCB because of so many losses right now, I really feel that he should not be even captain for RCB. I really feel that
he is a அது franchise, அது அவங்களோட decision. I feel that he brings that baggage back to Indian team னு எனக்கு தோணுது. I really want successful captains to lead Indian team. So he is not been a successful captain at the domestic or IPL level. So we don't want to take that baggage to India so that I mean இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். ஈவன் அட் இன்டர்நேஷனல் லெவல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவே டெஸ்ட் சீரிஸ் பார்த்தா வி ஜஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியா லாஸ்ட் டைம் வென் தே வர் வித்வுட் ஸ்மித், தே வர் லைக் wounded. I mean, not taking anything away from the team that actually played, but பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, it's not the most difficult Australian team to beat, like what they did recently. Which is why it ranks even way up there compared to the and split captaincy. India எப்போதுமே இந்த ட்ரெண்ட் பார்த்தா they've always been behind the trend. I mean, barring the exception of introducing the IPL and be it DRS. IPL நம்மளதெல்ல மச்சி. BBL கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம தானே வந்தது. இல்ல பிக் பேஷ் முன்னாடி வந்துச்சுல. இல்லடா, இங்கிலாந்துல ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலாந்துல வந்து T20 started, but it was not franchise cricket like this at this scale. Correct. Just a county T20, நம்ம சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சோ be it DRS, அதான் IPL மட்டும் தான் எக்ஸெப்ஷன். DRSும் கடைசி தான் ஒத்துப்போம். டே நைட் டெஸ்ட் மேட்சஸும் கடைசியில தான் வருவோம். இதே மாதிரி தான் ஸ்பிளிட் கேப்டன்சியும் இப்போ வரமாட்டோம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்கோர்ஸ் தேர்ஸ் ஆல்சோ தட் பிராண்ட் வேல்யூ. இல்ல கோலி கேப்டனா இருந்தா வந்து அந்த அக்ரேஷன் இருக்கு, டிவியில பாக்குறச்சே ஒரு டிராமா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி இஸ் a very amazing captain at the domestic level in the IPL. Don't want to say domestic, yeah, T20 at least limited overs la, and they can at least give them அப்பப்போ இந்த மாதிரி இங்கெல்லாம் எங்கேயாவது சான்ஸ் கொடுக்கலாம். கோலி ரெஸ்ட் பண்ணிட்டு I don't know how they're going to face this out. Whether Kohli will step down. I don't think Kohli is too strong to accept. To hear anything from the selectors. அவனா வந்து அது பண்ணா உண்டு. It's like selectors telling Tendulkar step down. Tendulkar didn't wait for that eventually though. New Zealand series last time, I think many people forget it. But it's very very important from the context of World Test Championship. Super வச்சா, நீ செம்ம அடுத்த செக்வே செமையா பண்ணிட்ட. இப்ப நான் அடுத்தது அதுதான் கேக்குறதா இருந்தேன். எல்லாரும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா செம்ம. இங்கிலாந்துல இந்த சேம் டீம் மூவிங் கண்டிஷன்ஸ், do you think India, I mean சீரிஸ் விக்டரி விட்டுரு, எந்த அளவுக்கு இந்தியா சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து? ஓகே, நான் ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ஓகேவா. ஸோ எவ்ரி கண்டிஷன்ஸ் பேசிக்லி இங்கிலாந்துல தே பிளே வித் டூக் பால், ஓகேவா. ஆஸ்திரேலியால குக்குபுரா பால், இந்தியாவில் எஸ்ஜி டெஸ்ட் பால். டூக் பால் அந்த பிளாக் கலர்ல இருக்கும். அது அந்த பாலை யாருக்குமே ஆட தெரியாது பேசிக்லி. இப்போ கரண்ட் 2020 ஜெனரேஷன்ஸ் நோபடி இஸ் ஏபிள் டு பிளே அபார்ட் ஃப்ரம் ஃபியூ இங்கிலீஷ் பிளேயர்ஸ். அவங்க தான் ஆட முடியும். ஸோ விராட் கோலி நல்லா சூப்பரா லாஸ்ட் சீரிஸ்ல 2 செஞ்சுரி அடிச்சாரு. His record against Anderson and Broad, it is not, it's still far. I mean, it's average wise it's so less compared to places where he can play. So I think different conditions make a huge difference, and ball makes a terrible point. நீ வந்து இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா கேக்குறேன், இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து கேக்குறேன். இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து கேக்குறேன். இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா விட்டுரு. அது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பால் திரும்ப போகுது. 3 நாள்ல முடிஞ்சிரும் டெஸ்ட் மேட்ச். அஸ்வின் ஒரு 30 விக்கெட் எடுப்பான்னு நினைக்கிறேன். சால்ட்டா இல்ல அதுவே இல்ல ஒத்துக்க மாட்டேன். இப்ப பெஸ்ட்ன்றவன் நல்லா போடுறான். சோ யூ டோன்ட் நோ. இப்போ நீ பெஸ்ட் பாத்தியா, நீ இப்ப ஸ்ரீலங்கால டுக் 5 விக்கெட்ஸ் எடுத்து ஆர்ச்சர் ரூட் ஒன்னு ஃபைனல் ஃபார்ம்ல இருக்கான். ஆர்ச்சர் வந்துருவான் இப்போ பைத்தியக்கார. அவன் ஆர்ச்சர் இஸ் தி ஸ்டோக்ஸ் வேற வந்துருவான். ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபர்ஸ்ட் ஹோம் சீரிஸ். ஆமா, ஜஸ்பிரீத் அவனோட ஃபர்ஸ்ட் ஹோம் சீரிஸ். பட் இந்தியா ஹோம் சீரிஸ் play good compared to, but Anna, will come to your point. The same team, if they had played in England or South Africa, we would have lost miserably, because there is a huge home conditions advantage for England and for South Africa. But New Zealand home conditions advantage irukku. So Australia, because of the pitch and because of the no lateral movement, India are catching up there. But the day when England also produces pitch like that and they change the ball, India will catch up. Adu varaikkum it is going to be tough. So BCCI will have to BCCI or decision. I think the home கொஞ்சம் கூட இருக்கு. 2011 15 19 எல்லாரும் ஹோம்ல இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க.
ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நாட் லைக் டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இப்போ தெரிய மாட்டேங்குது. என்னவோ அவன் ஹோம்ல விளையாண்டா அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரியே. வேர்ல்ட் கப் நீ சொல்ற? ஓகே. இல்ல நான் கொஞ்சம் சீரிஸ் 1-on-1 சீரிஸும் சொல்றேன், இல்ல இப்ப இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல பட் ஐ திங்க் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து வந்து எப்படி ஷேப் அப் ஆகும்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் how this series is going to be played. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா. எனக்கு ஒரு டவுட், அந்த வேர்ல்ட் WTC ஃபைனலுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸா, டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் ஃபைனலா? டெஸ்ட் இது ஃபைனலுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸ். ஓகே, சோ தென் they're playing ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் விளையாடுறாங்க. யூசுவலா விளையாடுற மாதிரி ஜூன் ஜூலைல விளையாடல. சோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து அது எவ்வளவு எவ்ரி 3 இயர்ஸா 2 இயர்ஸா என்ன இது? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் 3 இயர்ஸ் cycle. 3 இயர்ஸ்ல ஐ திங்க் இந்தியா நியூசிலாந்து ஃபைனல்னு சொல்றாங்க. மோஸ்ட் லைக். சோ இப்போ இதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு it all சீசன் depends இல்ல. இங்கிலாந்து பீட்ஸ் ஆஃப் இந்தியா, திங்ஸ் மைட் சேஞ்ச். இங்கிலாந்து இந்தியா வந்து இந்தியா ஆர் ஆன் ஹை. ஓகேவா? இந்தியா வந்து வேற இஃப் இந்தியா இஸ் an underdog. எந்த சீரிஸ்னு சொல்லிடு. இப்ப ஹோம் சீரிஸ் சொல்றியா அவே சீரிஸ் சொல்றியா? கரண்ட் இந்தியா இங்கிலாந்து ஹோம் சீரிஸ். ஹோம் ஓகே, ஹோம் சீரிஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா as an underdog, India plays well. Now India comes with a high, on a high. They will have a better strength team, but England is an underdog compared to India right now playing in it. But England have a quality players, and I really back those players, and I really don't know. I think Josh Archer might be a huge impact. Archer impact இருப்பான். and I think பெஸ்ட் நான் bowling பார்த்தேன். பெஸ்ட் செம்மையா ட்ரிஃப்ட் பண்ணி ஸ்பின் பண்றான். I think he is going to be a threat. சென்னையில போடுங்க டெஸ்ட் மேட்ச். சென்னை ரெண்டு டெஸ்ட் மேட்சா? ரெண்டு டெஸ்ட் மேட்சா? ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் சென்னை, சென்னை 2 அகமதாபாத். அப்புறம் என்னடா ஆர்ச்சர் கீச்சர் எல்லாம் போட்டு லைட்லி. ஏன்னா இங்கிலாந்து as a ரூட் மேட்ச் வின்னர் அவன் ஒரு இருக்கான் பைத்தியக்கார பையன். இல்லடா, ஆனா ரூட் தவிரன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், எங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி தான் தோணுது. எஸ்பெஷலி ஹேண்ட்லிங் ஸ்பின். ஸ்டோக்ஸ் இஸ் பேக், பட் டெஸ்ட் இதுல வந்து லாங் இன்னிங்ஸ்லாம் ஆடுவானா? அப்படியே சப்பில் பண்ணி ஸ்டம்ப்ல பட்டுறணும், அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு பால் கார்ட்ல அடிக்கணும். கண்டிப்பா. சென்னையில என்ன இப்போ அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க, கிரௌட் அலோவ் பண்ணலன்னா பிரச்சனையே இல்ல. சென்னையில எனிவே 3 ஸ்டாண்ட் 6 ஸ்டாண்ட் நம்ம காலியா தான் விட்டு விளையாடுறோம். எம்டி ஸ்டேடியம் மாறுது ஈஸி. இந்தியா இப்ப சேப்பாக்ல ஃபுல் ஸ்டேடியம் ஃபுல் ஸ்ட்ரெங்த் வந்துருமா? பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஃபுல் இல்ல இந்த தடவை கிடையாது, எம்டி ஸ்டாண்ட் தான். பட் அதான் இவன் பேட்டிங் வந்து ஐ டோன்ட் திங்க் இங்கிலாந்து வந்து ஆர் தட் சூட்டட் டு லைக் overwhelm India's bowling attack. இங்க வந்து at home maybe சொல்ற மாதிரி bowling வந்து Dambis could be a threat, Jofra Archer will be a threat. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து they've already played in Indian conditions as well. So I think here வந்து Butler, Bairstow வந்து அவங்களோட contributions will be like very very important. சிப்லி கிராலி சிப்லி கிராலில இங்க ஆடினது கிடையாது. So we can't say for sure. ஆனா ஐபிஎல் ஆடி ஓவரே அஸ்வினுக்கு குர்ரா பால் அப்படினா I feel that India will miss Jadeja. Jaddu இருந்தானா I think Jaddu இருந்தானா the odds would have been big, but India will miss Jaddu னு தோணுது. அஸ்வின் குல்தீப் போடலாம். But third fourth test will be back, right? Jadeja potentially இப்பதானே சர்ஜரி பண்ணிருக்கான். ஆமா, wait and see. அப்படியே இருந்தாலும் third fourth test அகமதாபாத் included local guy அக்சர் பட்டேல். தெரியல, he might spring up a surprise in the end. வாஷிங்டன் பண்ண மாதிரி கடைசியில வந்து பண்ணாலும் பண்ணலாம். You can never know. I don't think he flights the ball அந்த அளவுக்கு. He's not an attack. இல்ல கரெக்ட். I'm not saying he is going to be another Jaddu replacement. வந்து India definitely will miss Jaddu. ஏதாவது ஒரு மேட்ச் டிரா எல்லாம் தோத்தாங்கன்னா ஜட்டு இருந்திருந்தானா அந்த क्वेश्चन அப்ப வரும். பட் அஸ்வின் குல்தீப் காம்போ கூட வர்க் ஆலாம்டா. I mean it's not like going to be the threat. But Kuldeep I think he'll feel really bad in the Australian tour அப்புறம். He is the only player who did not get a chance in the whole squad. அவனும் அந்த the fast bowler what is his name? Tyagi. Karthik Tyagi. Tyagi was a net bowler, so that was a net bowler. And I think Prithvi Shaw will also feel a little bit bad. He couldn't contribute to சாஹாக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல்க்கு சரி நம்ம கிளம்ப வேண்டியதான். சம கீப்பர் ஆனா சார், சூப்பர் கீப்பர்.
சாஹா வந்து இப்ப பேர் வந்து சன்ரைசர்ஸ்க்கு ஓப்பனிங்ல வந்து திடீர்னு 2-3 டமால் டிமில்னு ஒரு 18 2 இன்னிங்ஸ்லாம் அடிச்சான். சோ அவனுக்கு சன்ரைசர்ஸ்ல இன்னும் அவனுக்கு வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லடா, ஆனா எஸ்சிஜில வந்து அந்த தட் இன்னிங்ஸ் வென் பந்த் காட் இன்ஜர்ட் அண்ட் ஹி கெப்ட் இல்ல, அதுல நிறைய கேட்ச் எல்லாம் எடுத்து நிறைய ஹி கான்ட்ரிபியூட்டட். ஐ டோன்ட் நோ ஹவ் வெல் பந்த். ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி ஒன்லி குல்தீப் யாதவ் வில் பி லெஃப்ட் அவுட். எதுவுமே பண்ணல. அதான் யூஸ் த பார்த்திவ் பட்டேல், நம்ம 2003 வேர்ல்ட் கப்ல பார்த்திவ் பட்டேல் சும்மா போயிட்டு அந்த ஆம்பி வேலியில ரெசார்ட் வாங்கின மாதிரி. மேன் ஆஃப் தி சீரிஸ் அத பத்தி சொல்லுவோம். கோகுல் வில் ஸ்டார்ட் வித் யூ. மேன் ஆஃப் தி சீரிஸ் உன்னை பொறுத்த வரைக்கும் யார் மேன் ஆஃப் தி சீரிஸ்? கம்மின்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் விட்டுரு. கம்மின்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் மேன் ஆஃப் தி சீரிஸ்? ஆக்சுவலி வந்துட்டு இட்ஸ் வெரி டஃப் கொஸ்டின். ஏன்னா நான் வந்துட்டு முதலே சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபார் எவ்ரி செஷன் தெர் வாஸ் அ நியூ பெர்ஃபார்மர். பட் ஆனஸ்ட்லி எனக்கு வந்து 2 பேரும் ஒன்று கொடுக்கணும். ஒன்று வந்து நாட் ஃபார் ரியலி நாட் அ மேன் ஆஃப் சீரிஸ் கேண்டிடேட், பட் ஹி டிசர்வ்ஸ் ஒன் இஸ் சுப்மன் கில். இந்த மாதிரி ஒரு நியூ ஓப்பனர் ஒரு அவே சீரீஸ்ல போய், அதாவது ஃப்ரெஷ் ஓப்பனர் ஸ்டார்ட்டுக்கே பிறந்தவன் மாதிரி வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது நான் இந்தியன் கிரிக்கெட்ல நான் பார்த்தது இல்லை. என்னது இப்ப நம்ம சேவாக்லாம் மிடில் ஆர்டர்ல ஆடி தான் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஓப்பனிங் பண்ணா. அதுக்கப்புறம் யார் இந்த சடகோபன், ரமேஷ், சிவ் சுந்தர் தாஸ், எவ்வளவோ ஓப்பனர்ஸ் பார்த்துருக்கோம். ஷிகர் தவன் இருக்கான். Sehwag scored a century on debut, but it was middle order, not in the top. பட் இவன் ஓப்பனிங்னே பிறந்து அப்படியே அதுக்குனே நான் வந்தேன். அதுக்கே நான் வந்து டெபியூ பண்ணி அந்த மாதிரி ஒரு 40, ஒரு 50, ஒரு 90 அந்த மாதிரிலாம் அடிச்சது. இட்ஸ் ப்ராமிசிங். ஹி இஸ் நாட் லைக் இன்னும் ஃபுட் மூவ்மெண்ட்லாம். யுவர் மேன் ஆஃப் தி சீரிஸ் இஸ் இட் வாட் யூ ஆர் சீயிங்? இல்ல என்னது டாஸ் அப் பிட்வீன் சுப்மன் கில் அண்ட் அவன் முடிக்கல வந்து அத முடிக்கல. அதான் சுப்மன் கில்ல முடிச்சிடுறேன். ஸோ அது வந்துட்டு இப்போ ஐ மீன் டெக்னிக்கலி ஹி கேன் ஸ்டில் கிவ் அ கால் டு ராகுல் டிராவிட். இன்னும் வந்துட்டு ஃபுட் மூவ், பட் இட்ஸ் டூ early. 22 years கைக்கு ஹி இஸ் ஷோயிங் வே டூ மச் ப்ராமிஸ் தென் ஐ ப்ராபப்லி எவர் சீன் இன் எனி இந்தியன் கிரிக்கெட். ஆப்வியஸ்லி சச்சின் அவ்வளோ யங் ஏஜ்ல நான் பார்த்தது இல்லை. ஸோ சச்சின்லாம் மெச்சூர் ஆகி தான் நம்ம பார்த்தோம். நான் அப்பதான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்காகவே நான் சுப்மன் கில்க்கு வந்துட்டு ஜஸ்ட் லுக் அஹெட் for his decades ahead of cricket. And obviously the other one for me is Rishabh Pant. I still want to go with Pujara one, but Rishabh Pant just beats me in Pujara. See, if you want to avlo balls, avlo runs, it's about playing time, and which Pujara did for a lot of it. But Pant actually got through us to the line and close to the other finishing line, I would say, for Sydney also. So 2 test matches la impact பண்ணிருக்கானா. 5 பேர் சொல்லாம இருக்கு. ரைட். ஆதித்யா வருவோம். Who is your pick? The man of the series வந்து I think I want to give it to Ravi Shastri. டேய் கொஞ்சம் playing 11ல இருந்து ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் ரவி சாஸ்திரிக்கு போ. இல்ல playing 11ல இருந்து தான். சோ இப்போ ஓகே, சோ playing 11ல இருந்து நான் சர்துல் தாக்கூர் நோ போல இருக்கு. Yeah, already because they already mentioned Pujara. நல்லா அடுத்த பாயிண்ட் சூப்பரா எடுத்து அவன் மென்ஷன் பண்ணதேங்கிறதுனால எனக்கு நான் Pujara தரலடா. பேசணுமேன்னு பேசுறான். You want to give me 1%, I want to give it to Rahane. Rahane should be the okay. Pujara குடுக்கலடா. நான் வந்து கில்லன் பண்ணிட்டு தான் சொன்னேன். Because I think these are the people who are managing the people and also giving them confidence, and at the same time they are also decision makers. So Rahane was the guy who basically was enabled Ravi Shastri's vision possible. So it should go to Rahane. And Macha, and I would definitely it's a toss up between Pujara and Rahane for me. For main one simple reason is அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் they played all 4 test matches from India. வேற யாருமே 4 டெஸ்ட் மேட்சும் விளையாடல. And Pujara, I'll specifically favor Pujara a little bit more. ஏன்னா அந்த last 2 test matchesல the amount of time he stood at the crease and chance இல்ல. That contribution வந்து runs tallyல பார்க்க கிளாமரஸா இல்ல ஷாட்ஸ், but the amount of body blows he took for the team and just stood there. கடைசியில அவங்க ஃபினிஷ் லைன் வேற யாராவது எடுத்துட்டு போங்க, பட் அது வரைக்கும் ஏன்னா யூஸ்வலா நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே வந்து இந்த ஃபைனல் டேல வின்னபிள் பொசிஷன்ல இருப்போம். ஃபர்ஸ்ட்ல அப் ஃப்ரண்ட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கிரம்பிள் ஆகும். He ensured that did not happen.
be it Sydney or be it in Brisbane. So for those specific reasons, I will definitely give it to Pujara. வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டோமே, 5 பேர் சொல்லியாச்சு வரைக்கும். இல்ல நான் வேற ஆள் தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி இந்த எவ்வளவு நேரம் பேட் பண்ணா அதெல்லாம் வந்து வராது ஸ்கோர் கார்டுல. அதே மாதிரி என்னோட பிக் வந்து அஸ்வின் இந்த தடவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 தடவை ஸ்மித் விக்கெட் எடுக்கிறது 1 விக்கெட் தான். ஆனா அந்த 1 விக்கெட் 100 விக்கெட்டுக்கு சமம். அதனால பேட்டிங் தேர்ட் டெஸ்ட் அவன் பேட்டிங் வந்து சரிஞ்சுனே போறது கீழே. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பேட்டிங் இஸ் கோயிங் டவுன். செம்மையா ஆடினா தேர்ட் டெஸ்ட்ல வந்து சூப்பரா ஆடினா பேட்டிங். ஸோ மை பிக் இஸ் அஸ்வின். ஐ திங்க் ஆதித்யா ஒரு பாயிண்ட் சொன்னால இந்த மாதிரி மெல்பர்ன்ல வந்து அந்த பவுலர்ஸ் கிட்ட போய் பேசுறது இதெல்லாம் ஸ்டார்டிங் அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்தே தே ஸ்டெப்ட் அப். கோலி போனதுக்கு அப்புறம் அது கோலி போனதுனால ஃப்ரீ ஆயிட்டாங்களா அது என்னன்னு தெரியல எனக்கு. we don't know the inside thing, but they seemed relaxed and they were like willing to share. So my pick is Ashwin for the series. I think that's a good pick. actually had it not been for his injury in Gaba, I would have definitely picked Ashwin as well. But lost the plot mainly 2 reasons. Stark oda underperformance and Lion ineffectiveness and Payne's defensive captaincy. எவ்வளோ கேச்சஸ் வெண்ட் இன் தேர்ட் ஸ்லிப் அண்ட் ஃபோர்த் ஸ்லிப். இந்த மாதிரி ஆஸ்திரேலியால இவன்லாம் வந்து மெக்ராலாம் போடும்போது they will take catches from the face of the bat. எட்ஜே தேவையில்லை. ஏன்னா 10 பேர் நிற்பாங்க. நீ பேட்ல நீ மிடில் ஆஃப் த பேட்ல போட கூட எவ்வளவு கேட்ச் பிடிச்சிருவான். இங்க நீ எட்ஜ் எடுக்கலாம் ஆனா மிடில்ல போகுது. சோ இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ் கேப்டன்சி கன்சிஸ்டன்ட்லி. அதனால தான் ஐ திங்க் இஃப் நீ இதுல நீ கமெண்ட்ரிக்கு நீ கேட்டனா ஷேன் வார்ன் அண்ட் மார்க் அவ்வளவு ஒத்துக்கவே முடியல. So basically this is அந்த மாதிரி டைம்ஸ்ல ரஹானேயோட விக்கெட்ல 2-3 இது நடுவுல போகுமே. சோ இப்போ இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட when I really felt that கரெக்ட் நிறைய கேப்ல போச்சு. நடுவுல கேப்ல you don't need to do that. ஏன்னா all you need is 1 wicket and 1 batsman has to exactly. You cannot save runs and try to win the test match. So Australia need to win the test match ன்ற போது அதான் அவன்கிட்ட அப்பயே சொல்லினே இருந்தேன். Payne வந்து he allowed the game to drift and basically he led the team India to feel that they can come back into the game. இப்போ இந்த win வந்து நீ சோஷியல் மீடியால இருக்கட்டும் as big as a T20 win or a ODI win, right? So which means that test cricket is popular, right? இன்னைக்கு அவ்வளவு பேர் செலிப்ரேட் பண்றாங்க, லைக் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இந்தியன் வியூவர்ஷிப் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா வந்து now they were underdogs, கோலி இல்ல, so there were a lot of criticism, 36 all out, so they were about to, I mean human emotions have been சீசா மாதிரி ஆயிப்போச்சுல. உனக்கு வந்து முட்டை அடிக்கணும்னு நினைக்கிற டைம்ல திடீர்னு பார்த்தா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. so basically it is like extreme emotions in one series. That is why it became popular. இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து we regained or playing. so இப்போ வந்து I'm not in Facebook. Is this the new generation that's started looking into test match? illa வந்து we lost some viewership from our generation and the generation before us and they are back again. அதனால வந்து so இப்போ நீ வந்து முன்னாடி வந்து ஒரு 200 people பார்த்திருந்தாங்க, இப்ப 100 people தான் பாக்குறாங்களா? we gain back some viewership from that 200 pool or is it a new generation? It makes a lot of difference because new generation watching will take it forward. ஏன்னா இப்ப எனக்கு Facebookல இருக்கறனால அவங்க எல்லாம் என்ன கவலைப்படாத, நியூ ஜெனரேஷன் யாருமே Facebookல யூஸ் பண்றது இல்ல. அவங்க எல்லாம் Instagram, TikTok மாதிரி போயிட்டாங்க. இந்த 70 ஸ்கூல் ரியூனியன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு Facebookல. But new generation definitely it is a dress rehearse. It's an amazing marketing for new generation that test cricket can be interesting. US is an incredible place to spread sport like cricket. ஏன்னா definitely இங்க வந்து சத்தியமா கிடையாது. US and all வாய்ப்பே இல்ல. அவங்க வந்து பாஸ்கெட் பால் 48 மினிட்ஸ் தான் கேம், அதுக்கே அவங்களுக்கு போர் அடிக்குதுன்றாங்க. இப்ப என்ன நான் சொல்றேன், US has எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்கு, ஓகேவா? இட்ஸ் a huge market with respect to media and followers. and இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்கலாம், இப்போ இந்த சுந்தர் பிச்சை 90ஸ்ல நம்மள மாதிரி இந்தியன் இமிகிரன்ட்ஸோட கிட்ஸ் எல்லாம் இப்போ பயங்கரமா ஆடுறாங்க. சோ இப்போ நீங்க சென்ட் லூயிஸ்லயே வந்து இப்போ இங்க ஒரு அமெரிக்கன் கிரிக்கெட் அகாடமி சுந்தர் பிச்சை 90s கிட்ஸ்ல எப்படி சேர்த்தாங்க? இல்ல சுந்தர் பிச்சை 90s கிட்ல சேர்த்தான், நம்மளோட சேர்த்துட்டான். டேய் நம்மள அப்படி போனவங்க